திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தற்சமயம் ஜாமீன் பெறுவதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தும் தற்சமயம் ஜாமீனானது கிடைக்காத சூழலே தற்சமயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்று இறுதி தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்று காலையில் நடந்த பெரும் சோகத்தை பற்றி விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலையும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக நேற்றைய நாளில் அவர் எடுத்து வைக்காத வாதங்களே இல்லை என தான் சொல்லணும். செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய உடல் நலத்தை காரணம் காட்டியும் ஜாமீனானதை கேட்டு பார்த்தார். மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருந்த அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்து திமுகவில் இருந்து முழுமையாக வெளியேறிய பிறகும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதற்காக ஜாமீனானது வழங்கப்படலை அப்படின்ற வாதங்களும் முன்னெடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக செந்தில் பாலாஜியின் தரப்பு ஜாமீன் பெறுவதற்காக எடுத்து வைத்த அனைத்து வாதங்களையும் அமலாக்கத்துறை சுக்குநூறாக உடைச்சிருந்தாங்க. முதலில் செந்தில் பாலாஜி என்பவர் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வழங்கப்பட்டால் வெளியே இருக்கக்கூடிய ஆதாரங்களை அச்சுறுத்தக்கூடும். ஒருபோதும் ஜாமீனானது வழங்கக்கூடாது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் அவர்கள் அவருடைய சகோதரர் என்பதால் இதுவரை 6 மாதங்களுக்கு மேலாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுமே ஒரு முறை கூட நேரில் வந்து ஆஜராகல அப்படின்ற குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை எடுத்து வச்சிருக்காங்க. நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காத சூழல் நேற்று ஏற்பட்டதன் காரணமாக செந்தில் பாலாஜியின் தரப்பில் நேற்று நேரில் ஆஜரான திமுக வழக்கறிஞர் நீதிபதியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. மறுபுறம் நேற்றே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படாததன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுததாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார், எதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து ஜாமீனானதை கேட்டுக்கொண்டு வருகிறார், அவருடைய இலக்கு என்ன அப்படின்றத நேற்றே கண்டறிந்ததா சொல்லப்படுது. மேலும் அமலாக்கத்துறை வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் என்ன, இதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்தெந்த நீதிமன்றம் ஜாமீனானதை மறுத்தது, என்ன மாதிரியான காரணங்களுக்கு மறுத்தது அப்படின்ற அனைத்தையுமே நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கேட்டு பெற்றதா சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதற்கு முன்னாடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆதாரம் இருந்ததன் காரணமாக ஜாமீனானதை மறுத்தது. உயர் நீதிமன்றமும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை மறுத்தது. உச்ச நீதிமன்றமும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை மறுத்தது. இத்துடன் 4 முறைக்கு மேல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனானது மறுத்துள்ள நிலையில் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்படும் சூழல் இருப்பதாகவே சொல்லப்படுது. காலையிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோகமான நிலையை செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.